हम सभी का वतन में அன்பான स्वागत திருஷ்டியின் किया அடிப்படையில और எல்லாரையும் வரவேற்றார். நம்ம सबको எல்லாரையும் बाबा ने அன்போடு வரவேற்றார். मन அன்பான और திருஷ்டி, भक्ति பாசமுள்ள करने திருஷ்டி की दृष्टि, கொடுத்தார். प्रेम और शक्ति, सर्वगुण बाबा की दृष्टि பாபாவுடைய से திருஷ்டி हम बच्चों அன்பு, में बाबा भर रहे थे। சக்தி, தெய்வீக குணங்கள் நிறைஞ்சதா இருந்தது. कुछ क्षणों के நாங்க बाद நாம मैंने कहा எல்லோரும் बाबा मैं भोग लेके आई அன்பு, हूँ। சக்தி அனைத்தையும் எடுத்துக்கொண்டோம். बाबा ने பிறகு பாபாட்ட சொன்னேன், दृष्टि பாபா देते இன்றைக்கு हुए நான் போக் எடுத்துட்டு भोग வந்திருக்கேன். को और भोग स्वीकार किया। फिर बाबा ने कहा कि பாபா எனக்கு वर्तमान திருஷ்டி समय கொடுத்து போக ஏற்றுக்கொண்டார். बहुत आवश्यक है இந்த காலகட்டத்துல आत्मिक பாபா स्थिति का சொன்னார், अभ्यास। இந்த காலகட்டத்துல बाबा ने कहा कि ஆத்ம உணர்வுல இருக்கிறது ரொம்ப बाबा से முக்கியம். ஆத்ம உணர்வு நிலைப்பாட்டை பயிற்சி செய்யறதுக்கு एकदम ரொம்ப कनेक्शन, முக்கியம்னு சொன்னார் பாபா. बाबा से मिलन, बाबा இந்த से प्राप्ति, இந்த जितनी जितनी உறவு, இந்த आत्मिक स्थिति होगी கனெக்ஷன், இந்த தொடர்பை நீங்க தொடர்ந்து फिर பாபாவோட बाबा से வச்சிருங்க. मिलन ஆத்ம मनाने में உணர்வுல இருங்க. 1 मिनट लगेगा। பாபாவோட बाबा சந்திப்பு के जो ஒரே इशारे हैं வினாடி தான் பங்கெடுக்கும். वो भी आत्मिक स्थिति वालों को वो इशारे பாபாவுடைய समझ में आएंगे। அறிகுறிகள் அனைத்தும் थोड़ा भी देहभान है तो ஆத்ம உணர்வுல बाहर की बातों இருப்பவர்களுக்கு से தான் तो கிடைக்கும். इशारा समझ சிறிதளவுக்கு सकेंगे, உடல் உணர்வுல पर बाबा இருந்தால் का கூட नहीं। बाबा ने कहा देखो राय देने वाले तो बहुत है மற்ற दुनिया में, அறிகுறிகள் அவர்களுக்கு लेकिन आप கிடைக்கும். लोगों को तो ஆனால் क्षण मात्र பாபாவுடைய मिलती है। அறிகுறி அவர்களுக்கு கிடைக்காது, तो கிட்டாது. आत्मिक स्थिति में ये सब कुछ बहुत सहज हो உலகத்துல जाएगा। மனிதர்கள் நிறைய ஆலோசனை கொடுப்பார்கள். ஆனால் बाबा की डायरेक्शन क्या நீங்க है, ஆத்ம உணர்வுல जैसे हर இருந்தீங்கன்னாக்க बात பாபா கிட்ட இருந்து आपको एकदम உங்களுக்கு கட்டளை स्पष्ट हो जाएगी। கிடைக்கும். तो इसलिए आत्मिक स्थिति का अभ्यास करो। और बाबा तो ये चाहते हैं कि பாபாவுடைய आत्मिक स्थिति के அறிகுறி, अभ्यास के साथ பாபாவுடைய साथ வழிகாட்டல்ல बाप समान बनना है, தெளிவு இருக்கும். ये भी लक्ष्य உங்களுள்ள रखो। இந்த தெளிவு இருக்கும். तो बाबा ने ஆத்ம कहा बहुत உணர்வுல सहज இருங்க, है। பாபாவுக்கு சமமா இருங்க. இது अगर ரொம்ப बाबा சுலபம். हमारे ज्ञान के सागर हैं तो आप संकल्प करो பாபா कि मैं ज्ञान ஞானக்கடல் स्वरूपा, என்றால் உங்களுக்கு இந்த ஒரு बाबा எண்ணம் இருக்க पवित्रता வேண்டும், के सागर நான் हैं, ஞான मैं पवित्र आत्मा ஞானக்கடலின் हूँ, சொரூபம். पवित्र स्वरूप हूँ। நான் तो बाबा के பாபா एक एक गुण को लेकर பவித்ர நிலைப்பாட்டின் और अपने को சொரூபமாக स्वरूप இருந்தார்னா और मैं நான் संतान हूँ बाबा की, அதனுடைய மாஸ்டர். प्रेम के सागर, मैं प्रेम स्वरूप பாபா आत्मा, கடலை போல बाबा की संतान ஆழமானவர், हूँ। நான் அதன் சொரூபம். तो बच्चा तो बाप நான் समान ही होगा। பாபாவுடைய குழந்தை, तो बाबा ने आज அன்பின் बताया कि ஸ்வரூபம். आत्मिक பாபா स्थिति அன்பு बढ़ाते கடல். बढ़ाते பாபா இன்றைக்கு சொன்னார், बाबा के हर गुण को लो ஆத்ம உணர்வு என்ற இந்த பயிற்சியை செய்யுங்க. और अपने को எவ்வளவுக்கு स्वरूप இந்த பயிற்சியை समझकर उस நீங்க गुण के செய்யறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க பாபாவுடைய தெய்வீக குணங்களை समान बनते जाओ। கடைபிடிப்பீர்கள். बहुत आप लोगों பாபாவுக்கு ने, சமமாகுங்க. सभी ने हर प्रकार से நீங்க எல்லோரும் पवित्रता के लिए, ज्ञान के लिए बहुत कुछ पुरुषार्थ तो किया है। பரிசுத்த अब வாழ்க்கை जो ये अंतिम நிலைப்பாடு, समय है ஞானம், இது எல்லாத்தையுமே आपको பயிற்சி संपूर्ण செய்றீங்க मिलना இல்லையா? है, இறுதி காலகட்டம் यज्ञ को வந்துருச்சு. संपन्न बनना है நீங்க முழுமை நிலை அடைய और வேண்டும். संसार का भी இந்த परिवर्तन होना है। யக்யா முழுமை நிலை அடைய इन सब வேண்டும். परिस्थितियों को देखते हुए இந்த உலகம் மாற்றத்துக்கு வர வேண்டியிருக்கு. अब இந்த आत्मिक எல்லா स्थिति और बाप சூழல்களையும் समान बनने का लक्ष्य கவனிச்சோம், पक्का रखना பார்த்தோம். है। ஆத்ம आज உணர்வுல कुछ क्षणों के बाद बाबा ने இருங்க, कहा தந்தைக்கு சமமாகுங்க. ड्रामानुसार ஒரு சில ऐसी காலம், ஒரு परिस्थिति சில आती நேரம் जाएंगी கழிச்சு பாபா कि आप சொன்னார், अनासक्त होते जाएंगे, நாடக பிரகாரம் परंतु
अनासक्त रहना है ஒரு और சூழல் प्यारा வரும். भी बहुत रहना है, ஆர்வமற்ற நிலைப்பாட்டை நீங்க क्योंकि உண்டாக்குவீங்க. मनसा सेवा करने के लिए பற்றற்றவராகவும் இருப்பீங்க, அன்பாகவும் இருப்பீங்க. आजकल உங்க मनसा सेवा ही மனதின் ज्यादा மூலியமாக चाहिए ना। சேவை செய்ய வேண்டும் तो என்றால், मनसा सेवा करने के लिए क्या करना है? இந்த अनासक्त காலகட்டத்துல भी रहना है, மனசேவை ரொம்ப और முக்கியம், बाबा से जो ரொம்ப आप सब कुछ அவசியம். स्नेह मिलता है மனசேவை वो स्नेह भी மூலியமாக हमें நீங்க आत्माओं को மனசேவை देना செய்ய है। வேண்டும் என்றால் तो बाबा பற்றற்றவராக ने இருக்க कहा வேண்டும். कि ड्रामा के सीन्स பாபா तो கிட்ட இருந்து கிடைக்கிற बदलते ही அன்பை रहते हैं, நீங்க உலகம் முழுதும் பரப்ப परंतु வேண்டும். अंदर में ये विश्वास रखो कि बाबा आपके साथ है, உங்களுள்ள இந்த ஆழமான நம்பிக்கை இருக்க வேண்டும். और அதாவது பாபா உங்களோட बाबा ने कहा இருக்கின்றார். हलचल तो होती है, परंतु फिर से வெளி सब உலகத்துல தடங்கல்கள், विश्वास से பிரச்சனைகள் இருக்கும். सब ठीक भी हो जाता है। நம்பிக்கையின் जैसे बाबा அடிப்படையில बता रहे थे, जो எல்லாமே मैंने बताया சரியாகும். बाबा को कि कई இதனாலதான் आत्माओं का பாபா சொல்றார், विशेष भोग भी है। நான் பாபா கிட்ட சொன்னேன், तो बाबा ने कहा कि सभी को याद प्यार तो देना है, நிறைய குழந்தைகள் போக் और कुछ படைச்சாங்க. आत्माओं के प्रति எல்லாருக்கும் जो विशेष संदेश அன்பும் है நினைவுகளும் கொடுங்க அப்படின்னு वो तो சொன்னார் उनको பாபா. सुनाएंगे ही, लेकिन बाबा ने தனித்து फिर நிற்கும் से போக் செய்தி நான் அந்த हर एक குழந்தைகளுக்கு बच्चे को பகிர்ந்து கொள்ளுவேன். बहुत दिल से बहुत प्यार किया। போக் படைச்சவங்களுக்கு सबके பாபா लिए बाबा தனித்து ने बहुत செய்தி बहुत याद அனுப்பினார். दी। ஆனால் பாபாவுக்கு मैंने कहा ஒவ்வொருத்தர் बाबा तो மேலேயும் राखी मनाते हैं தனித்து अभी। நிற்கும் அன்பு இருந்து. बाबा ने कहा बहुत जरूरी है, பாபா अपनी भी रक्षा करो, நினைவுகளும் நினைவுகள் पवित्रता के बल அனுப்பினார். से अपनी भी रक्षा பாபா करो। கிட்ட और நான் बाबा ने कहा कि ராக்கியை दूसरों को என் भी செய்தி அனுப்புனேன். பாபா सहयोग दो। சொன்னார், இந்த ரக்ஷபந்தன் ராக்கி तो इसलिए கட்டுறதன் बाबा மூலியமா ने உங்களையே நீங்க பாதுகாப்பா राखी வைத்துக் पर भी கொள்ளுங்க. कैसे हमें ராக்கி பாதுகாப்புக்காக जितना ही बाबा से हमारा आत्मिक संबंध, ऐसे हर एक से आत्मिक பாபா संबंध, சொல்றார், இந்த காலகட்டத்துல ராக்கி சமயம் किसी भी आत्मा को मनसा सेवा कहो, सहयोग कहो, कोई हिसाब ஆத்மாவோட किताब नहीं ஆத்ம चुकता करे, உறவு, मदद करो, உங்க மனம் उसके लिए क्या चाहिए? மனம் மூலியமா आत्मिक संबंध। तो बाबा ने फिर से रिपीट किया कि आत्मिक संबंध में ही एक உங்களுடைய दूसरे को உறவு सहयोग दे ஆத்ம सकते உணர்வின் हो, அடிப்படையில இருக்க வேண்டும். शक्ति दे सकते हो। तो इस अभ्यास को भी बढ़ाने की மற்றவர்களுக்கு जरूरत है। ஒத்துழைப்பு கொடுக்க कर भी வேண்டும். रहे हो, மற்றவர்களோட पर ஒத்துழைச்சு और अटेंशन दो। மற்றவர்களுக்கு आत्मिक நீங்க स्थिति ஒத்துழைப்பு का கொடுக்க வேண்டும். நீங்களும் மற்றவர்களுடைய महसूस होने का ஒத்துழைப்பை எடுத்துக்கொள்ள ज्यादा வேண்டும். से ज्यादा அனைத்தையும் अभ्यास ஆத்ம करो। உணர்வுல செய்யுங்க. ऐसे அந்த करते ஆத்ம हुए உணர்வு बाबा ने आप நிலைப்பாட்டை सभी के लिए நீடிச்சு याद வச்சிருங்க. दी। ओम இந்த शांति। செய்தியை கொடுத்த பிறகு பாபா எல்லோருக்கும் அளவு கடந்த அன்பும் நினைவுகளையும் அனுப்பினார். ஓம் சாந்தி. ओम शांति। अव्यक्त ஓம் परिवार में சாந்தி. आपका அவ்யக்தி स्वागत है। பரிவார் आज दैवी எல்லாரையும் किस அவ்யக்தி பரிவாருக்கு வரவேற்கின்றேன். अपवित्रता के बीज को இன்றைக்கு भी நாள் समाप्त 21. कर संपूर्ण स्वच्छ पवित्र बनो। आज का विषय है पूज्य आत्मा। अव्यक्तिशाली இன்றைய தலைப்பு पवित्रता ही महानता है, வழிபட தகுதியுள்ள यही योगी ஜீவாத்மா. जीवन का आधार है। பவித்திரமான सलामी வாழ்க்கை अंश मात्र மேன்மையானது. संकल्प में भी किसी பவித்திரம் प्रकार என்பது की யோகிக் வாழ்க்கையின் अपवित्रता है, அஸ்திவாரம். तो जहाँ சிறிதளவுக்கு அசுத்தம் अपवित्रता நிலை का இருந்ததுனா अंश கூட है, वहाँ पवित्र बाप की याद जो है, பரிசுத்தமான जैसा தந்தைய है நினைவு वैसे கொள்ள नहीं आ முடியாது. அங்க सकती। சிறிதளவுக்கு इसलिए मनसा அசுத்த में நிலை भी இருந்ததுன்னா अपवित्रता के அவரை अंश को அவரை समाप्त அவரை कर போல நாம संपूर्ण நினைவு கொள்ள स्वच्छ முடியாது. बनो। அதனால सदा எந்த यही விதமான स्मृति அசுத்த रहे कि मैं நிலையையும் पूज्य முடிச்சிருங்க. आत्मा इस பவித்திர शरीर நிலைப்பாட்டை रूपी அடைங்க. मंदिर में विराजमान हूँ। நானு வழிபட दादी தகுதியுள்ள प्रकाश मणि जी ஜீவாத்மா की என்பதை நினைவு विशेषताएं கொள்ளுங்க. दादी जानकी जी के मुखार बिंदु से
21वां पॉइंट है இப்போ निश्चयता। தாதி பிரகாஷ் மணியோடைய बाबा சிறப்பு जो कहता குணங்கள் है वही करना है, जो बाबा நம்பிக்கையின் ने சக்தி किया है वही करना है। चलना फिरना उठना बैठना, इसमें न பாபா कोई சொன்ன अपना மாதிரி विचार, न பாபா कोई செய்த மாதிரி संस्कार। நான் समझ நடந்து से கொள்ள निश्चय வேண்டும். का बल அமர்ற अगर है, சமயம், சிந்திக்கிற तो कोई சமயம், प्रश्न நகர்ற नहीं சமயம், उठ सकता படுக்கிற है। சமயம் जरा பாபா सा भी சிந்திக்கிற कहीं மாதிரி क्या பாபா है तो समथिंग रॉन्ग நகர்ற है। மாதிரி என்னுடைய ड्रामा की நடமாற்றமும் हर இருக்க सीन வேண்டும். में कल्याण समाया हुआ है, புரிதலுக்கு தகுந்தாற் போல इसलिए बुद्धि जरा भी हलचल நம்பிக்கையின் में न சக்தி आए। இங்குள்ள இருக்கு. तो ऐसे अटल ஏன் विश्वास எதனால वाले बाबा के என்று बच्चे अचल अडोल இருந்தால் स्थिति அங்க से முழு सदा सच्चे சரணடைதல் இருக்காது. सेवा ஒவ்வொரு धारी होते நாடகத்தின் हैं। காட்சியும் वे காணப்படுது. कभी कोई உங்க परिस्थिति புத்தி से परेशान சில नहीं சிறிதளவுக்கு होते। கூட தடுமாறக்கூடாது. अभी हम मोहिनी दीदी जी से सुनेंगे। குழந்தைகள் அசைக்க முடியாத நம்பிக்கையுடையவர்களாக இருங்க. அசைக்க முடியாத, ஆட்டம் கூட காண முடியாத நம்பிக்கையுடையவர்களாக இருங்க. அப்போதான் சேவை அளவு கடந்த நிலையில பங்கெடுக்கும். இப்போ தீதியுடைய வகுப்பு கேட்போம். ஓம் சாந்தி. ओम शांति। सतगुरु बाबा, सतगुरु बाबा की याद प्यार सबको मिले। बाबा कहते हैं कि आप सभी पूजनीय आत्माएं हो। क्योंकि आत्मा और शरीर காரணம் इस समय ஆத்மா आत्मा तो पवित्र உடல் बन ही रही है, இரண்டும் परंतु जो ஆத்மா प्रकृति है பரிசுத்த நிலை அடையுது இந்த சங்கம शरीर है, காலத்துல. அதே इसकी भी சமயத்துல पवित्रता हम இந்த पूरी உடல் धारण करते हैं, 5 பஞ்சபூதம் जिसमें हमारा இயற்கையின் भोजन, சூழல் हमारा நம்மளுடைய व्यवहार, பரிசுத்த நிலைப்பாட்டை हमारा आपस में बातचीत करना, हर அனுபவிக்கிறாங்க. कर्म इंद्रिय நாம से பேசுற விதம், நம்ம பழக்க வழக்கம், நாம पवित्र ஒருத்தருக்கு कर्म, ஒருத்தர் பழகி கொள்ளும் விதம் जो तत्व அனைத்தும் भी पवित्र बनते हैं। ஒவ்வொரு तो உடல் पूजनीय बनने के உறுப்புகள் लिए மூலியமாக बाबा कहते हैं தூய்மையான कि आत्मा செயல்பாட்டை और நாம செய்ய शरीर வேண்டும். பரிசுத்தம் நிலை அடைய दोनों ही வேண்டும். வழிபட जो தகுதியுள்ளவர்களாக ஆக पवित्र होते வேண்டும். हैं तो उसको पावन कहते हैं, और जो पावन है वो पूजनीय होते हैं। இரண்டுமே பரிசுத்த बाबा நிலையில कहते இருக்கிற हैं सत्य சமயம் युग पर ஹிந்தில ब्राह्मणों की पूजा नहीं हो பவித்ர सकती, பவித்ர நிலைப்பாட்டுல இருக்க வேண்டும். ஹிந்தி மொழியில हमारे तो பிராமணர்கள் ब्रह्मा வழிபட बाबा ने மாட்டார்கள் अपनी जीवन இந்த में சங்கம காலத்துல. कभी ஆனால் भी நம்மளுடைய பிரம்ம अपने பாபா गले में माला नहीं அவருடைய पहनकर முழு வாழ்க்கையிலும் बाबा जब दिल्ली में आते थे மாலையை அவர் तो ஏற்றுக்கொண்டது ट्रेन கிடையாது. स्टेशन पर बाबा को டெல்லியில अच्छा பாபா नहीं வந்த लगता था बहुत சமயம் लोग जाएं, तो हम 6-7 लोग जाते थे, நிறைய பேர் तो பாபா माला வந்து भी नहीं पहनते थे, வரவேற்பார்கள். गुलदस्ता भी ஆனால் மாலையை ஏற்றுக்கொள்ள बाबा மாட்டார் कहते பாபா. थे बस 2-3 फूल लेके आओ, ज्यादा नहीं लाओ। ஆஹ் மலர் கொத்துகள் तो बाबा ने कभी भी மலர் स्वीकार கொத்துகள் नहीं கூட किया பாபா வேண்டான்னு சொல்லுவார். உங்களுக்கு விருப்பமா कि இருந்தா आजकल तो मालाओं के ढेर 1 आते அல்லது हैं 2 பூ और மலர்களை भीड़ மாத்திரம் होती கொண்டு रहती வாங்க है। அப்படின்னு சொல்லுவார். हाँ, दायक बन रहे உம் हैं, पूजनीय நிறைய बन रहे பூ हैं, கொத்துகளை எடுத்துட்டு வராங்க. पूजनीय இப்போ अभी पूरे तो नहीं है, நாம आत्मा அதன் சொரூபமாகிறோம். देवता बन रही இன்னும் है அந்த நிலையை और நாம शरीर அடையல. मंदिर बन रहा है। ஆத்மா शरीर को भी हमको தெய்வீகமாகுது, मंदिर की तरह உடல் देखेंगे, கோயில் ஆகுது.
இந்த तो कई உடல் संकल्प என்னுடைய जो आते கோயில். हैं किसी भी बात के, நாம அந்த மாதிரி யூகிக்க भोजन வேண்டும். के, இந்த कपड़ों உடல் के, என்னுடைய கோயில். जहाँ रहते हैं उस உணவு, स्थान के, ஆடை, कई तरह के प्रश्न हमसे நான் தங்கும் पूछते हैं, இடம், क्या हम ये कर सकते हैं, क्या हम ये कर सकते हैं। मैंने कहा நிறைய देखो बाबा கேள்விகள் तो கேக்குறாங்க. नियम हमको நான் இதை बताते हैं, செய்யலாமா नियम அதை भी है, செய்யலாமா संयम भी है, அப்படின்னு பாபா लेकिन சொல்றார். उसकी சில पालना में तो கட்டளைகள் अपनी கொடுக்கிறார், चॉइस है ना। கோட்பாடுகளை கொடுக்கின்றார். कई बार அந்த बाबा कहते हैं कि கோட்பாடுகளை कोई நான் आते हैं, கடைபிடிக்க வேண்டும் बाबा என்றால் मैं அது ये என்னுடைய करूं, விருப்பம். तो बाबा कहता है சில तुम சமயம் दिल பாபா से पूछ சொல்லுவார், लो, तो दिल है तो करो। பாபா बाबा क्या कहते हैं, बाबा ने तो बता दिया है। बाबा तो श्रीमत देंगे, உங்களுக்கு ஆசை और இருந்தால்தான் उसकी நீங்க पालना கேட்பீங்க कितने இல்லையா? तक பாபா हम உங்களுக்கு எல்லா करते हैं वो ஸ்ரீமத்தையும் हमारे ऊपर கொடுத்துட்டார். आधारित है। ஸ்ரீமத்தை கடைபிடிக்க வேண்டும் என்றால் உங்களை பொறுத்து परंतु தான் स्वयं இருக்கு, को நீங்க भी எப்படி अंदर में கடைபிடிக்கிறீங்கன்னு. இது உங்களுடைய धीरे விருப்பம். धीरे ऐसी फीलिंग आती जाती है உங்க உள் மனதுல நீங்க कि உணர்றீங்க. मैं पवित्र आत्मा हूँ, உங்களுடைய शरीर भी உணர்வு पवित्र, நான் பரிசுத்த हाँ, ஆத்மா मन என்று तत्व भी உணர்றீங்க. वर्तमान समय पर இந்த உடல் பரிசுத்த पवित्र நிலை बन அடைய रहे வேண்டும். हैं। பஞ்சபூதம், இந்த 5 तो பஞ்சபூதமும் जो பரிசுத்த நிலை पूजनीय அடைய होते வேண்டும். हैं இந்த காலகட்டத்துல நாம் அந்த उनके முயற்சியை प्रति भावना செய்கின்றோம். होती है। யாரெல்லாம் வழிபட தகுதியுள்ளவர்களாக இருக்கின்றீர்களோ जैसे भावना से உங்களுக்கு करेंगे, முழு பாவனை उनके लिए உண்டு, कुछ भी करना है பாவனா भावना உண்டு. से। நீங்க उनको भोजन அவர்களுக்கு देना என்ன है, செய்ய कुछ भी விரும்புகிறீர்களோ करना है, अंदर பரிசுத்தமான में உணர்வுல भावना है। செய்ய வேண்டும். तो ये खुद की अपनी स्थिति बनाने உங்களுக்கு से, அதுல और பரிசுத்தமான भावनाओं में பாவனா तो இருக்க देखो வேண்டும். நீங்க அந்த ஸ்திதிய सब உங்களுக்குள்ள बाहर ही உண்டாக்கி बाहर है, கொண்டீங்க. பரிசுத்தமான भावना में உணர்வு, क्या नहीं हो सकता है। சந்தோஷம் இருக்க வேண்டும். भावना एक फीलिंग्स है, और जब பாவனாவில फीलिंग्स என்ன में प्रेम है வெளிப்படவில்லை? உணர்வு. तो सब सहज हो உணர்வுல जाता है। அன்பு இருக்க வேண்டும், பரிசுத்தம் तो இருக்க भावना வேண்டும். से करने से खुशी அப்போதான் भी எல்லாமே मिलती है சுலபமாகும். और शक्ति भी मिलती है। பாவனா, நான் சந்தோஷமாக இருக்க तो வேண்டும், इसलिए சக்தி நிறைந்தவனாக अपनी இருக்க स्थिति வேண்டும். को हम जितना जितना पवित्रता में तो सब बातें आ जाती है ना, हर एक के प्रति प्रेम की பரிசுத்த दृष्टि। நிலைப்பாடு நிறைய விஷயம் அடங்கி இருக்கு. और बाबा तो आजकल कहते हैं அன்பான बच्चे திருஷ்டி நம்ம उदाहरण दिल बनो, எல்லாரையும் किसी பார்க்கிற की சமயம் कमजोरी, அன்பான किसी की திருஷ்டியின் गलती, அடிப்படையில பார்க்க வேண்டும். किसी की छोटी मोटी बात में யாருடைய अटक मत जाओ, பலவீனங்களையும் பார்க்க கூடாது, குறைபாடுகளையும் रहम दिल பார்க்க बनो। கூடாது, சின்ன சின்ன விஷயங்களையும் போய் इसलिए மாட்டிக்க तो கூடாது, देवियों के சின்ன சின்ன देवताओं के விஷயங்கள்ல सामने மாட்டிக்க जब கூடாது. प्रार्थना करते हैं तो यही कहते ஆத்ம हैं உணர்வுல रहम இருங்க. करो, रहम करो, இதனாலதான் தெய்வங்கள் முன்னுக்கு போற சமயம், रहम करने சிலைகள் में முன்னுக்கு போற சமயம் कभी ஆசீர்வாதம் कभी கேக்குறாங்க. जरूरी होता है கருணை तो लाइफ की உள்ளமுடையவர்களாக कोई இருங்க. बहुत अच्छी सी बात என்ன முக்கியம்னாக்க, सुना दो, तो जैसे वो आत्मा लिबरेट हो ஆழமான जाए, ஞான கருத்து உண்டு. चाहे उसको மற்றவர்களோட गिफ्ट करने ஆழமான की ஞான आदत கருத்தை है, பகிர்ந்து கொள்ளுங்க. किसी को कोई आदत அப்போதான் है, किसको कोई மற்றவர்கள் है अगर, ஆசீர்வதிக்கப்பட்டதாக உணர்வார்கள். तो मनसा எந்த सेवा விதமான करते हुए சமஸ்காரமாக उसको இருக்கலாம். ऐसी युक्ति बताएं ஞானத்தை பகிர்ந்து கொள்ளுங்க. कि वो आदत से உங்க लिबरेट हो மனதின் जाए। மூலியமா சேவை செய்யுங்க. तो जो भी देवी देवताओं के लिए गायन पूजन है, गायन है, ஞானத்தை பகிர்ந்து जिस கொள்ளுங்க. कारण पूजन है, காதார கேட்பவர்கள் விடுதலை அடைஞ்சத जिस बात உணர்வார்கள். का गायन है वो தெய்வங்களை पूजन होता है। வழிபடுவார்கள் பக்தர்கள். तो दिन प्रतिदिन காரணம் अपनी स्थिति ऐसी தெய்வங்களுடைய बनाने புகழ से பாடி தெய்வங்களை வழிபடுவார்கள். देवता உங்களுடைய अर्घा देने ஸ்திதிய की शक्ति बढ़ती है। अपनी दृष्टि से, अपने संकल्प से, अपने बोध से ஆசீர்வதிக்கப்படுபவர்களாக இருங்க. திருஷ்டியின் दातात्मिक மூலியமா, होते हैं। எண்ணங்களின் மூலியமா और आज तो वही चाहिए राइट। தர்மகர்த்தாவாகுங்க. तो वो दातापन जो இந்த है वो, காலகட்டத்துல ये நமக்கு இதுதான் पूजनीय की தேவைப்படுது. निशानी होती है।
और भी गहराई में जाएं, पर मुख्य यही है வழிபட कि अब अपने தகுதியுள்ளவர் अनादि தர்மகர்த்தா अनादि से என்ற इसको புகழ் बहुत உங்களை सिंपल வந்து है। அடையும். मन में संकल्प चलते हैं, सब कैंसिल कर दो, ஆதி சனாதன फिर एक अपने गुण आदि गुण में टिक அ, जाओ और ஆதி फिर सोचो குணங்களை कि मुझे இப்ப क्या வெளிக்கொண்டு सोचना है, வாங்க. क्या बोलना है, क्या निर्णय करना है। ஆதி சமஸ்காரங்களை अपने आदि வெளியாக்குங்க, अनादि स्वरूप வெளிக்கொண்டு வாங்க. में என்ன मन செய்யணும், बुद्धि जब நான் चलेगा, என்ன செய்யணும், என்ன சிந்திக்கணும், हम्म, எந்த வகையில तो जैसे कि நடத்தைய देवताई என்னோட संस्कार நடத்தை है, இருக்க வேண்டும், இது आदि எல்லாத்தையுமே संस्कार तो வெளிக்கொண்டு देवताई வாங்க. संस्कार है ना। அப்போதான் என்னுடைய तो देवताई சமஸ்காரங்கள் संस्कार தெய்வீகமாக अभिषय है ना, இருக்கும். ஆதி சமஸ்காரங்கள் तब तो தெய்வீக सत्युग में देवताएं சமஸ்காரங்கள் काम இல்லையா? करेंगे ना। அதுதான் हम என்னுள்ள ये नहीं இருக்க कहते अब வேண்டும். सत्युग में देवता தெய்வங்கள் करेंगे, ब्राह्मण सो देवता। अब बाबा நாங்க फरिश्ते की भी बात தெய்வங்களாக करते हैं, போறோம். पर தங்க देवता காலத்துல தான் தெய்வங்களா ब्राह्मण இருக்க से இருக்க देवता போறோம் बन அப்படின்னு जाते, நினைக்காதீங்க. तो பிராமணர்கள் रहम दिल भी होंगे, दाता भी தேவதையாகுவீங்க. होंगे। உங்களுடைய हम्म, நடமாற்றம் तो செயல்பாட்டின் अपने மூலியமாக को பிறகுதான் நீங்க महिमा தெய்வங்களாகுவீங்க. कोई हमें चाहिए नहीं, पर योग्य तो बनते हैं। நமக்கு எந்த புகழும் வேண்டாம், ஆனால் நம்ம योग्यता तो வழிபட हमारी बढ़ தகுதி रही है, दिन உள்ளவர்களாக ஆக प्रतिदिन बढ़ வேண்டும். रही है, राइट। तो इसलिए बाबा कह நாம் रहे हैं आज வழிபட का होमवर्क है தகுதியுள்ளவர்களாக ஆக வேண்டும். நாளுக்கு நாள் அது அதிகரித்துக் கொண்டே போகுது. पवित्रता ही महानता है। இன்றைய அவ்யக்தி बाबा சிக்னம் कहते हैं பரிசுத்த कि நிலைப்பாடு योगी மேன்மையானது, जीवन அதிமேலானது. பாபா की சொல்றார், यादगार क्या है இதுதான் அஸ்திவாரம். யோகி வாழ்க்கைக்கு कि இதுதான் पवित्र जीवन அஸ்திவாரம், या பரிசுத்த வாழ்க்கை. पवित्रता की महानता। तो பரிசுத்தம் बाबा कहते हैं अपनी மேன்மையானது, அதிமேலானது. हम्म, பாபா சொல்றார், संकल्प मात्र में भी किसी भी प्रकार की अगर अपवित्रता है, तो बाबा कहते हैं சிறிதளவுக்கு கூட यहाँ पर அசுத்த நிலைப்பாடு உங்கள अपवित्रता காணப்பட்டதுன்னா, का अंश मात्र भी अगर है, जिसको बाबा आजकल व्यर्थ कहते हैं ना, क्यों इतने संकल्प चल गए, कोई बात है, परिस्थिति है, तो बाबा कहते हैं कि पवित्रता பாபா சொல்றார், ஏன் இவ்வளவு எண்ணங்கள் இருக்கு? मतलब अपवित्रता का अगर अंश भी है, तो बाबा कहते हैं कि அசுத்த நிலைப்பாட்டின் சில அறிகுறிகள் இருந்தால் கூட, கொஞ்சம் அறிகுறிகள் இருந்தால் கூட, பாபா சொல்றார், इस जीवन में अपवित्रता का अंश मात्र भी ना हो। अर्थात आजकल अपवित्रता को बाबा व्यर्थ ही कहते हैं ना, तो बाबा कहते हैं कि அளவுக்கு கூட அசுத்த நிலைப்பாடு இருந்ததுன்னா யார் மேலேயாவது, पवित्रता का संपूर्ण स्वरूप बनो। सदा यही बाबा कहते हैं स्मृति हो பரிசுத்த कि मैं पूज्यात्मा हूँ। பரிசுத்தமான தந்தையின் कभी ऐसा அனுபவத்தை நான் அனுபவிக்க முடியாது. साधारण संकल्प முழுமையா है, நான் क्या याद பரிசுத்த रखो, நிலை मैं அடைய வேண்டும், पूज्य தூய்மை आत्मा நிலை हूँ, अடைய வேண்டும், इस शरीर பவித்திர रूपी நிலை अடைய मंदिर வேண்டும், में विराजमान हूँ। வழிபட தகுதியுள்ள शरीर ஜீவாத்மாவாக मंदिर है, ஆக வேண்டும். मैं இந்த पूज्य உடல் आत्मा हूँ। கோயில்ல வழிபடக்கூடிய कितना अच्छा लगा, தகுதியுள்ளதாக இருக்க कि வேண்டும். अंश मात्र நான் भी இந்த உடல் कभी कभी வழிபட आता है, தகுதியுள்ளது, நான் தகுதியுள்ள तो ஜீவாத்மா. जाएगा ना थोड़ा भी, சிறிதளவுக்கு கூட அசுத்த तो நிலை अपने को स्मृति இருக்கக்கூடாது. दिलाओ कि मैं आत्मा पूज्य हूँ और உங்களுக்கே शरीर நீங்க एक ஞாபகப்படுத்திக் मंदिर है। கொள்ளுங்க, நான் अभी हम पूज्य வழிபட क्षणों के लिए தகுதியுள்ள ஜீவாத்மா. இது ஒரு கோயில். अपना पूज्य स्वरूप और இந்த शरीर रूपी விழிப்புணர்வுல मंदिर நான் அமர வேண்டும். வழிபட தகுதியுள்ள நிலைப்பாட்டை நான் வெளிக்கொணர வேண்டும். இந்த உடலை ஒரு கோயிலாக இப்போ பார்ப்போம். ஒரு சில நிமிடம் மௌனம். ஓம் சாந்தி.
ओम शांति। ஓம் சாந்தி. बाबा तेरी मीठी मुरली की धुन सुन कर के मन हर्षाए। அவ்யக்தி முரளி பாப்தாதாவுடைய சேவையின் பலனை திரும்பி கொடுப்பது. பாப்தாதாவுடைய சேவையின் பலனை திரும்ப கொடுப்பது. 18/1/1978. கிவிங் த ரிட்டர்ன் ஆஃப் பாப்தாதா சர்வீஸ். பாப்தாதா செய்த சேவையின் பலனை திரும்பவும் நான் கொடுப்பது. 18/1/1978. तारीख है 18 जनवरी 1978। बाप दादा की सेवा का रिटर्न। 18/1/1978 ब्रह्मा बाप ने भी பாப்தாதாவோட सेवा சேவையை स्थान चेंज திரும்பவும் किया है। பலனாக रूप கொடுப்பது. वही सेवा वही है। எப்படி हजार சேவையின் भुजा இடத்தை वाले நீங்க ब्रह्मा के மாற்றீங்களோ रूप का அதே போல वर्तमान பாப்தாதா समय पाठ चल பிரம்மா रहा है। பாபாவும் तब तो साकार இடத்தை सृष्टि में इस रूप மாற்றிக் का கொள்கின்றார். गायन और यादगार है। பிரம்மா என்ற பாகத்தை भुजाएं बाप பாபா के மாற்றிக் बिना கொண்டார். कर्तव्य नहीं कर सकती। 1000 கரங்கள் भुजाएं உண்டு बाप को என்று प्रत्यक्ष பக்தி करा மார்க்கத்துல रही है। சொல்லப்படுது. உலக कराने वाला வாழ்க்கையில है तब तो कर रहे हैं। 1000 கரங்கள் உள்ள जैसे பிரம்மா आत्मा के என்ற बिना கதை உண்டு. भुजा कुछ नहीं कर सकती, பாபாவை எடுத்து காட்டுறாங்க. वैसे बाप दादा कंबाइंड रूप की सोल के बिना தந்தை இந்த உடல் भुजाएं இல்லாம रूपी ஆத்மா எந்த बच्चे சேவையும் क्या செய்ய कर முடியாது. सकते। அதே போல हर कर्तव्य பாபா में अंत तक குழந்தைகள் दैवी இல்லாம कार्य எந்த का हिस्सा எதையுமே ब्रह्मा சாதிக்க का ही முடியாது. है। ब्रह्मा अर्थात आदिदेव। பிரம்மா ஆதி आदिदेव தேவர். अर्थात हर शुभ कार्य की आदि करने वाला। बाप दादा के आदि ஒவ்வொரு करने के बिना மங்களகரமான अर्थात காரியத்தையும் आरंभ करने के बिना செய்யக்கூடியவர். कोई भी कार्य பாப்தாதாவுடைய सफल कैसे हो காரியங்கள் தான் सकता। மங்களகரமான காரியமாக अच्छा, இருக்கும். आगे की मुरली कल सुनेंगे। ओम ஆதி शांति। தேவர் என்றால் மங்களகரம் என்று அர்த்தம். मीठी मुरली की धुन सुन कर के मन हर्षाए। हो सुन कर के मन हर्षाए। और बड़ी दीदी भी मेरी चाची लगे। ये अर्जुन है ना, அர்ஜுன் अर्जुन की माँ, தாதிஜியோடைய बहुत வகுப்பு. मस्ती में அர்ஜுன் थी। பாய் अर्जुन नहीं, नीचे में அவருடைய अर्जुन भाई भी தாயார் कहते हैं जिसको, என்னுடைய सुना नहीं जाता। हाँ, ஆ, जिसको अर्जुन என்னுடைய दादा அத்தை, कहते हैं। उनकी माँ भी मेरी चाची என்னுடைய கசன், और ये என்னுடைய आनंद किशोर मेरा चचेरा கசன், भाई। அவங்களுடைய तो हम सब த- साथ एक मोहल्ले में रहते அர்ஜுன் थे। பாயோடைய तो தாய் बस என்னுடைய हमारी सबकी ஆன்ட்டி. लगन थी, जाते थे நாங்க आते எல்லோரும் थे, ஒரு कोई दुनिया नहीं, அஹ், मिलते थे, बस இடத்துல बाबा की வாழ்ந்தோம். बातें करते थे, बस ஆழமான उसी के लिए। அன்புடையவர். तो सबके பாபாவை सारे பத்தி मम्मी தான் पापा भी பேசுவோம். समझ அதுதான் लेते, எங்களுடைய दीदी के உலகம். साथ जाते आते हैं, तो हमको तो साथ हुआ, फ्रेंड्स हुआ। பெற்றோர்களும் फिर திருப்தி हमारी तो அடைஞ்சாங்க. लगन बढ़ती தீதியோட गई நான் और இருந்தேன். हम ज्ञान में आते गए। என்னுடைய அன்பு फिर तो बाबा ने क्या இன்னும் नहीं भाषण ஆழமானதானது. இந்த सिखाया, ஞானத்துக்கு நான் வந்தேன். और பாபா बोलना सिखाया, मंत्र எப்படி सिखाया, गीत பட்டிமன்றம் गाते थे, கொடுக்கறது, औरों எப்படி को பேசுறது, समझाते थे। ஞானம் எப்படி फिर तो हमारी கொடுக்கறது, ज्ञान की मस्ती பாடல் क्या பாடுவோம். थी, न खाना न நாங்க पीना न सोना, ஞானத்து इतनी मस्ती அன்புல थी மூழ்கி जो இருந்தோம். बिल्कुल दुनिया की कोई உண்ணும் உணவு, मस्ती आज नहीं। फिर தண்ணீர் एक குடிப்பது, दूसरी मछली सुनाती कान। उस टाइम में हम எங்களுக்கு मेरा मास्टर ஞானத்தை को தவிர सुनाता। வேற उस எதுவுமே टाइम में हम கிடையாது. लोग तो छोटे थे, உலக तो रंगीन कपड़ा तो விஷயங்களை पहनते பேச थे, மாட்டோம். है நாங்க ना। तो क्या था, एक हिस्ट्री கலர் துணி सुनाती हूँ, தான் मुझे போடுவோம். याद है, वो कभी नहीं भूलेंगी। என்ன तो जरा நடந்ததுன்னா, सिंधियों की लड़कियां நான் ஒரு சரித்திரம் जेवर भी பகிர்ந்து पहनते थे, கொள்றேன். चूड़ी चेन சிந்தி ये सब कुछ சிந்தி परा रहता था। பெண்கள் நிறைய जेवर भी पहरा நகை रहता நட்டு था, तो போடுவாங்க.
रंगीन कपड़ा भी पहनते थे। तो क्या था कि बाबा का जो அழகான துணிமணிகள் நிறைய நகை நட்டுலாம் போடுவாங்க. किया था, तो बाबा பாபாவுக்கு का जो பெரிய घर வீடு था இருந்தது. वो नीचे बहुत बड़ा था और ऊपर कोठा था। वहाँ बाबा की एक नहीं भाई एक बरसाती रूम होती பாபா है, மேல ऐसे தங்குவார். की रूम बाबा की ऊपर थी। ஒரு ரூம் இருந்தது கீழே. स्वर्ग सी एक नई दुनिया दिखी, रही साथ रब के जो अंत आदि, प्रकाश की मणि है अपनी दादी। ओ प्यारी दादी, हो न्यारी दादी, सबकी दुलारी है हमारी दादी, हमारी दादी। Om Shanti. அசுத்த நிலைப்பாடு Finish என்ற the விதையை cycle of முடிச்சிருங்க. impurity and become completely clean, pure. முழுமையா தூய்மையா Worthy of நிலையடைங்க. worship soul. பவித்திர Purity is நிலையடைங்க. greatness. வழிபட This is தகுதியுள்ள the basis of ஆத்மாக்களாகுங்க. the yogi life. பரிசுத்தம் If என்பது there is the மேன்மையானது. slightest trace of யோகிக் impurity வாழ்க்கையின் towards அஸ்திவாரமே anyone, பரிசுத்த it நிலைப்பாடுதான், cannot be the பவித்திர remembrance நிலைப்பாடுதான். of the pure Father, as he சிறிதளவுக்கு is அசுத்தமா and what இருந்தா he கூட is. Therefore, தந்தையின் finish பரிசுத்தமான any தந்தையின் trace of நினைவு நமக்கு impurity in வராது. your mind and become completely pure தந்தை and clean. தந்தையை போலதான் இருப்பார். அதனால Constantly have this awareness. I பரிசுத்த am a நிலையடைங்க. worthy of worship தூய்மையான soul, தூய்மையான வாழ்க்கை residing in the வாழுங்க. temple of this body. Om நான் Shanti. பவித்திரமான ஜீவாத்மா கோயில் என்ற இந்த உடல்ல வசிக்கின்றேன். இந்த உடல் ஒரு கோயில். நான் பவித்திரமான ஜீவாத்மா கோயில் என்ற இந்த உடல்ல நான் வசிக்கின்றேன். Om Shanti. Welcome ஓம் to Avyakti சாந்தி. Parivar. Today's date அவ்யக்தி 21. பரிவார்க்கு Finish the வரவேற்கின்றோம். seed நாள் of 21. impurity and become completely அசுத்தம் clean, என்ற pure. விதையை முடிச்சிருங்க. Today's முழுமையா topic, தூய்மை worthy அடைங்க. of பவித்திர worship நிலை soul. அடைங்க. வழிபட தகுதியுள்ள Dadi ஆத்மாக்கள். Prakash Maniji's specialities தாதி shared by பிரகாஷ் Dadi மணியுடைய Janki Ji. சிறப்பு தன்மை தாதி ஜான்கியால பகிர்ந்து கொள்ளப்பட்டது. 21. The power of faith. One நம்பிக்கையின் must do சக்தி. exactly what Baba says and பாபா என்ன follow சொல்றாரோ Baba's அதே போல example செய்ய in வேண்டும். every action, பாபாவுடைய உதாரணங்களை whether ஒவ்வொரு moving about, sitting செயல்பாட்டிலையும் or பின்பற்ற rising. வேண்டும். நடக்கிற There is no சமயம், room நகர்ற for சமயம், personal காரியங்களை opinions செய்யற சமயம் or old, சொந்த ingrained சொந்த முடிவுகளை எடுக்காதீங்க. tendencies. If one கேள்விகள் கேட்காதீங்க. possesses the power of faith, born of true understanding, no questions நம்பிக்கையை can இழந்துடாதீங்க. arise. The slightest நம்பிக்கையோட trace of நடைமுறைகளை why, நடத்துங்க. what indicates கேள்விகள் that வராது. ஏன், something is எதனால என்று amiss. கேள்விகள் Since வராது. every scene of the drama holds benefit, the நாடகத்துல intellect should ஒவ்வொரு remain செயல்பாடுகளும் undisturbed. நன்மையை கொண்டு As வருது. Baba's புத்தி children, புரிந்து கொள்ள வேண்டும். possessing பாபாவுடைய such குழந்தைகள், unwavering faith and நம்பிக்கையுடைய a குழந்தைகள், steadfast நம்பிக்கையே அஸ்திவாரம், unshakable state, அசைக்க முடியாத, always ஆட்டம் காண self முடியாத troubled. நிலைப்பாட்டுல They are இருப்பவர்கள், never troubled உண்மை by any சேவை situation. செய்பவர்கள், எந்த சூழலிலும் பாதிப்பு Listen to அடையாதவர்கள் Didi Ji. என்ற நிலைப்பாட்டுல இருங்க. நம்பிக்கையே நம் சக்தி, நம் வலு. இப்பொழுது மோகினி தீதியோடைய வகுப்பு கேட்போம். ஓம் சாந்தி. ओम शांति।
ஓம் சாந்தி. When I look at all of you, I have feeling that நான் each உங்களை one எல்லாரையும் பார்க்கிற சமயம் has accumulated நீங்க ஒவ்வொருத்தரும் lot of powers, right? நிறைய சக்திகளை உங்களுள்ள You can still அதிகரிச்சிட்டீங்கன்ற check உணர்வை that என்னால உணர முடியும். நீங்க இன்னும் there is சோதிச்சு power of பார்க்கலாம் இல்லையா? knowledge, ஞான சக்தி உண்டு, there is power of purity, பரிசுத்த நிலைப்பாடு இருக்கு, power of love, every அன்பு power. என்ற சக்தி, ஒவ்வொரு சக்தியும் இருக்கு இல்லையா? Because accumulation happens when we serve through our birth நாம thoughts, சேவை words and செய்யற actions, நம்மளுடைய எண்ணம், வார்த்தை, செயல் மூலியமா through our mind, சேவை body and செய்யற wealth. சமயம்தான் நம்ம So as much we சேகரிக்கிறோம், use it சேமிப்பு for இருக்கும். Baba's task, பாபாவுடைய காரியத்துல it அதை gets பயன்படுத்த accumulated. வேண்டும், அது அதிகரிக்கும், சேமிப்பு So அதிகரிக்கும். each one of you, நீங்க ஒவ்வொருத்தரும் everyone has the aim to serve, உங்க ஒவ்வொருத்தருக்கும் சேவை and while செய்யணும் என்ற serving you are ஆசை using இருக்கும். நீங்க all the சேவை செய்யற powers, they சமயம் get accumulated, எல்லா சக்திகளையும் நீங்க அடையறீங்க. and that treasure of powers also is very good. But சக்தி also என்ற to remain பொக்கிஷம் free ரொம்ப from நல்லது. obstacles, தடங்கல்கள்ல we இருந்து need நான் blessings. விடுபட வேண்டும். நமக்கு ஆசீர்வாதம் Because தேவைப்படுது இல்லையா? someone who is not giving me good wishes and blessings யார் ஒருத்தர் நல்லாசி, can create நல்லுணர்வு obstacles. நமக்கு கொடுக்கலையோ So that is அவர்கள் why நமக்கு Baba says தடங்கல்களை you உண்டாக்கலாம். children should do mansa seva. குழந்தைகள் மனசேவை செய்ய Because when we வேண்டும். serve through the mind, மனதின் மூலியமாக நாம சேவை then செய்யற those சமயம் souls who are not able to have those feelings and blessings for us நம்ம will நம்ம மேல change நல் the உணர்வு idea இல்லாத or change the feelings ஜீவாத்மாக்கள் அல்லது and ஆசீர்வாதம் share கொடுக்க blessings with us. கஷ்டப்படுற ஜீவாத்மாக்கள் கூட Everyone ஆசீர்வாதத்தை பகிர்ந்து கொள்வார்கள். should be happy, எல்லோரும் satisfied, சந்தோஷமாக இருக்க வேண்டும், திருப்தியாக and இருக்க that is why வேண்டும். we have to have a generous heart இதனாலதான் to share நமக்கு with பரந்த everybody. மனம் இருக்க As வேண்டும், was எல்லோரோடையும் PM நாம் generous, பகிர்ந்து that கொள்ள much வேண்டும். we have that generosity helps us to what Baba is பெரிய saying today, மனப்பான்மை உடையவர்கள் to be a இத bestower. பத்தி தான் இன்றைக்கு பாபா பேசுறார். தர்ம As கர்த்தாவாக we இருக்க bestow, வேண்டும். நாம எந்த அளவுக்கு our treasure தர்மம் increases, செய்யறோமோ, but also we get எந்த blessings. அளவுக்கு நாம நம்மளுடைய பொக்கிஷம் Blessing is அதிகரிக்கிறதோ the அந்த only way அளவுக்கு really to நமக்கு be free from ஆசீர்வாதம் obstacles. கிடைக்கும். That is why when people இந்த ask, what do you want? You say just good wishes, பவித்திரமான நிலையில blessings, right? இருக்கிற சமயம்தான் நமக்கு எந்த தடங்கல்களும் And not வராது. only us, சதா but very ஆசீர்வாதம் low-key கொடுத்து people, கொண்டே இருக்க they வேண்டும். also ask நல் for it. உணர்வோடு வாழ We don't வேண்டும். need anything, just blessings. நமக்கு எதுவும் வேண்டாம், ஆசீர்வாதம் மாத்திரம் So போதும். treasure of powers, treasure of blessings ஆசீர்வாதம் is என்ற very, very பொக்கிஷம் important. பொக்கிஷம் ரொம்ப முக்கியம். So Baba wants பொக்கிஷங்கள் us ரொம்ப to முக்கியம், ஆசீர்வாதம் ரொம்ப have முக்கியம். this image for one's own self as worship worthy. வழிபட தகுதியுள்ளவர் என்ற நிலைப்பாட்டை image நான் என்னுள்ள either உண்டாக்க வேண்டும். in the body ஒரு as a temple. ஸ்வரூபம் இந்த உடல் ஒரு கோயில். It's such a நான் good வழிபட thought to look at the தகுதியுள்ள body தெய்வ as சிலை. temple. இந்த உடலை ஒரு தெய்வமா பார்க்கிறது Because ரொம்ப that நல்லது. the beauty of purity பரிசுத்தத்தின் அழகு, is not artificial. Beauty of purity. பவித்திர நிலைப்பாட்டின் அழகு வெளிப்புற And அழகு that's what கிடையாது. really yesterday or day before Baba says purity is your நேத்து beauty. அல்லது முந்தா நாள் பரிசுத்தத்தின் Beauty of அழகு purity. பத்தி பாபா பேசினார். Right. Or decoration. பவித்திர Baba said நிலைப்பாட்டின் decoration. அழக பத்தி பாபா பேசினார். அதன் Because we அலங்காரங்களை don't பத்தி have பாபா anything பேசினார். else, right? We don't நமக்கு வேற wear எதுவும் இல்லை இல்லையா? ornaments. We don't have நமக்கு நகை just நட்டு கிடையாது. purity. பரிசுத்தம் வாழ்க்கைதான். So Baba is saying that
பாபா சொல்றார், form of worship for the deity. வழிபட தகுதியுள்ள தெய்வ Baba says that நிலைப்பாடு. பாபா சொல்றார், purity is greatness பரிசுத்தம் என்பது and it மேன்மையானது. is the basis of a பவித்ர yogi நிலைப்பாடு life. என்பது மேன்மையானது. Purity is the basis of a yogi life. If there is, Baba பவித்ர says, slightest பவித்ர நிலைப்பாடு type of தான் யோகிக் impurity வாழ்க்கையின் அஸ்திவாரம். towards சிறிதளவுக்கு கூட anyone, உங்களுள்ள அசுத்த then நிலைப்பாடு Baba இருந்ததுன்னா says you cannot be the image of deity. நீங்க தெய்வ ரூபத்தை எடுக்க முடியாது. Baba says you cannot then have பாபா also சொல்றார், remembrance of the pure Father. And that's why soul பவித்திரமான consciousness and தந்தையின் நினைவு purity யாத்திரையும் makes உங்களை it வந்து easy for us உங்களுள்ள வராது, சுலபமா to வராது. remember தந்தைய Baba, நீங்க to connect with எளிய Baba. As முறையில Baba நினைவு said, கொள்ள take முடியாது, அவரோட signals இணக்க from Baba, முடியாது. directions from பாபாட்ட Baba. இருந்து அறிகுறிகளை எடுக்க So Baba முடியாது. says பாபாவுடைய that as கட்டளைகள் a உங்களை வந்து சேராது. pure Father. பவித்திரமான தந்தை. So Baba says that பாபா சொல்றார், he is பாபா what he is. Baba says பாபா therefore அவரை போலதான் இருப்பார். what we have அதனால to do is நாம என்ன செய்யணும்? remove any type of impurity in your அசுத்த mind நிலைப்பாடு, and எந்த become விதமான அசுத்த completely நிலைப்பாட்டையும் pure மனதில இருந்து அகற்றி விட்டு தூய்மையாக and clean. ஆக வேண்டும். Because these தூய்மை days நிலையை Baba அடைய is வேண்டும், using both words, பவித்திர நிலையை pure அடைய and வேண்டும். clean. தூய்மை, Clean is பவித்திரம். unadulterated, right? Remain தூய்மை clean என்பது constantly ஒரு and மேன்மையான குணம் இல்லையா? பாபா greatness சொல்றார், சதா and worthy of worship. Baba says that மேன்மையானவரா இருங்க, not வழிபட தகுதியுடையவரா இருங்க. now resting in the இப்போ temple of this body. இந்த Worship கோயில் will be என்ற இந்த soul, உடலை சிந்திப்போம். வழிபட resting in தகுதியுள்ள this ஆத்மா body as a இந்த temple. உடலையே சிந்திப்போம், ஒரு கோயிலாக Om பார்ப்போம். Shanti. ஓம் சாந்தி. இன்றைய போக் மெசேஜ். Om Shanti. Thank you. ஓம் So சாந்தி. today we had Bog offering and Baba gave beautiful message. So we'll இன்றைய just read some போக் of the ஆஃபரிங்ல main point பாபா of today's அழகான Bog செய்தி message. கொடுத்தார். August போக் 20th. மெசேஜ் Give loving 20ஆம் attention தேதி to ஆகஸ்ட் மாதம். stabilizing in soul consciousness and become அன்புக்கு equal to the Father. அன்பான When I am a கவனம் soul செலுத்துங்க. conscious, ஆத்ம I உணர்வுல can இருங்க, clearly தந்தைக்கு catch சமமாகுங்க. Baba's directions and நான் ஆத்ம signals. உணர்வுல இருந்தேன்னா The பாபாவுடைய more I கட்டளைகளை, practice soul பாபாவுடைய வழிமுறைகளை consciousness, என்னால கடைபிடிக்க முடியும். the more I will நான் எந்த experience அளவுக்கு ஆத்ம Baba's உணர்வுல virtues இருக்கின்றேனோ and become the அந்த அளவுக்கு embodiment of பாபாவுடைய these தெய்வீக qualities குணங்களை கடைபிடிக்க முடியும், and அதனுடைய easily become தகுதிகளுக்கு Bapsaman. சுரூபமாக முடியும், சுலபத்துல As well as பாப்சமானாக being முடியும். detached, I have to be loving, பற்றற்றவராக which இருக்கிறதோட is சேர்ந்து அன்பானவராகவும் essential to நான் இருக்க serving வேண்டும். through the mind. மன சேவைக்கு சமமானது இது. At this time of இந்த Rakhi, சமயம் definitely take ராக்கி protection of கால purity கட்டும் and காலகட்டத்துல especially give cooperation பவித்ரம் and என்ற power பாதுகாப்பை through soul எடுங்க, consciousness. ஒத்துழைப்பு கொடுங்க. ஆத்ம So உணர்வின் this மூலியமா was சக்தியை essence எடுங்க, of today's book ஒத்துழைப்பு message. மற்றவர்களுக்கு And கொடுங்க. tomorrow is ஓம் Friday. சாந்தி. It was scheduled for நாளைக்கு 1 p.m. வெள்ளிக்கிழமை 3 p.m. to 4:45 அமிர்த வேலை a.m. 3:30 in the மணிக்கு, evening 5 to அவ்யக்தி 5:30 குழந்தைகள் p.m. வகுப்பு Awakened 5 Children மணிக்கு Only class. சாயங்காலம், 6 சாயங்கால o'clock பக்தி continuous 6 talk மணிக்கு followed by Hindi ஆரம்பிக்கும். series, English series and தனித்து chit-chat. Now let's நிற்கும் remember தியான Baba and take Drishti from Didi. தியானம் 7 மணிக்கு தீதியோட. இப்போ தீதி கிட்ட இருந்து திருஷ்டி எடுப்போம். ஓம் சாந்தி.